முடி நீளமா கருமையா வளரணுமா? அதுக்கு தேவை எங்களது கூந்தல் ஹேர் ஆயில். பொடுகு தொல்லை நீங்கி முடி மேகமாக வளர ஒரே தீர்வு எங்களது கூந்தல் ஹேர் ஆயில். என்னம்மா இது இங்க கடை போட்டிருக்கா? எந்த கடை இது? ஏக்கா, இதுதான் உலகத்திலேயே தலை சிறந்த ஹேர் ஆயில் கடைக்கா. ஹேர் ஆயிலா? அப்படின்னா தலைக்கு தைக்கிறதா? ஆமாக்கா. என்னம்மா சொல்றா? அப்படின்னா என்ன, கொஞ்சம் விளக்கமா சொல்லலாம். ஏக்கா, இதுதான் எங்களோட கூந்தல் ஹேர் ஆயில். இதை நீங்க தினமும் தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு வாரத்துல முடி காடு போல வளர்ந்துடும். உங்க கழுத்துக்கிட்ட இருக்கிற முடி ஒரே வாரத்துல வளர்ந்து இடுப்புக்கு வந்துருக்கா. அந்த அளவு பவர்ஃபுல்லான ஆயில் எங்க கூந்தல் ஹேர் ஆயில். என்னம்மா சொல்றீங்க? அவ்வளவு வேகமா முடி வளர்ந்துருமா? ஆமாக்கா, எங்க கூந்தல் ஹேர் ஆயிலோட மகிமையே மகிமை. தேய்ச்ச ஒரு வாரத்திலேயே அவ்வளோ நீளமா முடி வளர்ந்துரும். உதாரணமா என்னோட முடிய பாருங்க, எவ்வளவு நீளமா வளர்த்தியா அழகா இருக்குன்னு. என்னம்மா இது, முடி எப்படி வளர்ந்து தரையில புரண்டு உருண்டுட்டு இருக்கே? ஆமாக்கா, அது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் நம்மளோட கூந்தல் ஹேர் ஆயில் மட்டுமே. அப்படியா? எனக்கும் இந்த கூந்தல் ஹேர் ஆயில் வேணுமே. எனக்கும் ஒரே முடி கொட்டுதுமா, அதனாலதான் எப்போதும் கொண்ட போட்டுட்டே இருக்கேன். அப்படியாக்கா, இதுக்கு ஒரே தீர்வு நம்மளோட கூந்தல் ஹேர் ஆயில். தலையில ஒரே பொடுகு தொல்லமா? பொடுகு தொலை நீங்கன்மா, அதற்கு ஒரே தீர்வு நம்மளுடைய கூந்தல் ஹேர் ஆயில். முடியில எந்த பளபளப்புமே இல்லாம செம்பட்ட பாஞ்சு போய் கிடக்குமா? முடி பளபளப்பு தன்மையாக மாற கருமை நிறம் கூட ஒரே தீர்வு நம்மளுடைய கூந்தல் ஹேர் ஆயில். முடியோட கடைசியில ஒரே வெடிப்புமா, வெடிச்சு வெடிச்சு இருக்கு. முடியோட வெடிப்புகள் குறைந்து முடி நீளமாக வளர ஒரே தீர்வு நம்மளுடைய கூந்தல் ஹேர் ஆயில் மட்டுமே. அப்படியாமா? என்னோட எல்லா முடி பிரச்சனையும் இந்த ஒரே எண்ணெயில் தீந்துருமா? தலைமுடி சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு நம்மளுடைய கூந்தல் ஹேர் ஆயில் மட்டுமே. அப்ப சரிம்மா, எனக்கு ஒரு எண்ணெய் பாட்டில் கொடுங்க. விலை எவ்வளோ? ஏக்கா, எங்க கூந்தல் ஹேர் ஆயில் விலை இந்த மார்க்கெட்லயே ரொம்ப மலிவுக்கா. ஒரு பாட்டிலோட விலை 999 ரூபா மட்டும்தான்க்கா. என்னம்மா சொல்ற? 999 ரூபாவா? ஆமாக்கா, ஜஸ்ட் 999 ரூபா மட்டும்தான். இந்த ஹேர் ஆயில வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்க முடி எவ்வளவு வேகமா வளரும்ட்டு. எப்பப்பா 999 ரூபா கொடுத்து ஒரு தலைக்கு தைக்கிற எண்ணெய் வாங்கணுமா? எனக்கெல்லாம் இந்த எண்ணெய் வேண்டாம்ப்பா. ஏக்கா, எங்க ஹேர் ஆயிலோட மகிமை தெரியாம நீங்க பேசுறீங்க. இதை ஒரு வாட்டி மட்டும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, எங்களை தேடி வந்து கூந்தல் ஹேர் ஆயில வாங்கிட்டு போவீங்க. இல்ல இல்ல, எனக்கெல்லாம் இந்த எண்ணெய் வேண்டாப்பா, நான் போறேன். மேடம் மேடம் மேடம், யார் இந்த பிள்ளை இப்படி கத்திட்டு மேடம் மேடம்னு ஓடுது? மேடம் மேடம், உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம். பரவாயில்லைங்க, எல்லாம் நம்ம கூந்தல் ஹேர் ஆயிலோட மகிமை. நிஜமாவே உண்மைதாங்க, எனக்கு எவ்வளவு அழகா முடி வளர்ந்துருக்கு. ரொம்ப நன்றி மேடம். இதுக்கு காரணம் இந்த கூந்தல் ஹேர் ஆயில் தான். நான் இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கேனா, அதுக்கு காரணம் இந்த கூந்தல் ஹேர் ஆயில் தான். ஏம்மா, என்னாச்சுமா? ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கா? ஏக்கா, என்ன பாத்தீங்களா? என் முடி எப்படிக்கா இருக்கு? நல்ல அழகா இருக்கம்மா. ஏன் என்னாச்சுமா? ஏக்கா, இத்தனை நாளா எனக்கு கொஞ்சோண்டு முடிதாக்கா இருக்கும். எலி வாழு மாதிரி ஒல்லியா இருந்துச்சு. என் சொந்தக்காரங்கெல்லாம் இன்னும் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்கக்கா. ஒரு நாள் இந்த மேடம் தான் எனக்கு இந்த கூந்தல் ஹேர் ஆயில கொடுத்தாங்க. வெறும் 3 நாள் தாங்க தேய்ச்சேன். என் முடிய பாருங்க எப்படி அழகா வளர்ந்துருக்கு. நான் இப்ப ரொம்ப அழகா இருக்கேன்ல? என்னம்மா சொல்றா? வெறும் 3 நாள் தான் தேய்ச்சியா? ஆமாக்கா, 3 நாள் தான் தேய்ச்சேன். இவங்க அப்பமே என்கிட்ட சொன்னாங்க, இந்த எண்ணெயை தேய்ச்சா முடி காடு மாதிரி வளரும்னு. நான் நம்பவே இல்லக்கா. ஆனா இப்ப பாருங்க, என் முடி எவ்வளவு அழகா வளர்ந்துருக்கு. என்னம்மா சொல்றா? இப்படி முடி வளர்ந்துச்சா? வெறும் 3 நாள்லையா? என்னால நம்பவே முடியலையே. ஏக்கா, நம்புங்கக்கா, அதுதான் உண்மை. எல்லாத்துக்கும் காரணம் இந்த கூந்தல் ஹேர் ஆயில் தான். நீங்களும் இந்த கூந்தல் ஹேர் ஆயில வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கக்கா. என்ன மாதிரியே முடி அழகா மாறிடும். மேடம், உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம். எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. என் முடியை நீங்க வளர வச்சுட்டீங்க. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு இன்னும் நிறைய எண்ணெய் பாட்டில் கொடுங்க மேடம். எங்க சொந்தக்காரங்களுக்குலாம் நான் கொடுக்க போறேன். அதுக்கு என்னமா, எல்லாருக்கும் இந்த எண்ணெயை நான் தாரேன். உங்க முடி வளரணும்னா நீங்க இந்த கூந்தல் ஹேர் ஆயில பயன்படுத்துங்க. உங்களின் முடிக்கு சிறந்தது எங்கள் கூந்தல் ஹேர் ஆயில். முடி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் என்ன பெண்ணாவே உணர்றேன். என்ன இந்த பிள்ளை இப்படி சொல்லிட்டு போகுது? மொட்டை தலையா இருந்துச்சா 3 நாள்ல முடி வந்துச்சுன்னு சொல்றா. இதை நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியலையே. நம்மளும் ஒரு வாட்டி வாங்கி பத்துருவோமா? வேலை தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. 1000 தானே, காசை பார்க்காம வாங்கி பயன்படுத்தி தான் பார்ப்போமே. எத்தனை நாளைக்கு தான் இப்படி கொண்டையும் மண்டையுமா இருக்கிறது? நிறைய முடி வளர்த்து விரிச்சு போட்டு அழிய வேண்டாமா? முடி நீளமா கருமையா வளரணுமா? அதுக்கு தேவை எங்களது கூந்தல் ஹேர் ஆயில். பொடுகு தொல்லை நீங்கி முடி மேகமாக வளர ஒரே தீர்வு எங்களது கூந்தல் ஹேர் ஆயில்.
கூந்தல் ஹேர் ஆயிலை பயன்படுத்தி நீளமான கருமையான கூந்தலை பெறுவீர். உங்கள் கூந்தல் பராமரிப்புக்கு சிறந்தது எங்களது கூந்தல் ஹேர் ஆயில். ஏம்மா எனக்கு ஒரு எண்ணெய் பாட்டில் தாரியா, நானும் வாங்கி தேய்ச்சி பார்க்குறேம்மா. கண்டிப்பாக்கா, உங்களுக்கு இல்லாமையா? இந்தாங்கக்கா, வாங்கிட்டு போங்க. எம்மா 1000 ரூபா கொடுத்து என்ன வாங்கியிருக்கேம்மா, ஒழுங்கா வேலை செய்யுமா? ஏக்கா, அந்த கூந்தல் ஹேர் ஆயிலுக்கு நான் தாங்க கேரண்டி. என்னோட முடிய பாருங்க, என்னோட நீளமான முடிய பார்த்துமா நீங்க இன்னும் நம்பல? அதை பார்த்து நம்பிதாம்மா வாங்கிட்டு போறேன். நல்லா தேய்ச்சி குளிச்சு பாருங்கக்கா, நீங்களே நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. சரிம்மா, அப்ப நான் வாரேன். உங்கள் தலைமுடிக்கு சிறந்தது எங்கள் கூந்தல் ஹேர் ஆயில். முடி நீளமாக கருமையாக வளர எங்கள் கூந்தல் ஹேர் ஆயிலை பயன்படுத்துவீர். எம்மா நான் உன் கடையில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து என்ன வாங்கிட்டு போனேம்மா. அப்படியாக்கா? இப்ப முடி நல்லா காடு மாதிரி வளர்ந்துருக்குமே. ஆமாம்மா, செம்பட்டியார் நீங்க முடி கருகருன்னு மாறிட்டு பாரு எப்படி அடர்த்தியா வளர்ந்துருக்குன்னு. ஆமாக்கா, எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கூந்தல் ஹேர் ஆயில் தான்க்கா. அது என்னவோ உண்மைதாம்மா. எல்லா புகழும் கூந்தல் ஹேர் ஆயிலுக்கே. என் சொந்தக்கார பிள்ளை ஒருத்தி இருக்கா, முடியெல்லாம் கொட்டி மண்டை மொட்டையாகி போச்சு. ஐயா, அப்படியாக்கா? பாக்காப்பா அசிங்கமா இருப்பாவல. ஆமாம்மா, அதுக்கு தான் பயந்து வீட்டை விட்டே வெளியே வர மாட்டா. யாராவது ஏதாவது சொல்லிடுவா பத்தியா? ஏக்கா, அவியல் நம்ம கிட்ட கூட்டிட்டு வாங்க, நம்ம கூந்தல் ஹேர் ஆயில கொடுப்போம். ஆமா, நான் அதுக்கு தான் வந்தேன் பார்த்துக்கோங்க. அவளுக்கு ஒரு பாட்டில் என்ன தாங்க, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். உங்களுக்கு இல்லாமையாக்கா? யாருக்கெல்லாம் முடி பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாருக்கும் உதவுவது எங்கள் கூந்தல் ஹேர் ஆயில். ரொம்ப நன்றிம்மா. நான் அந்த எண்ணெயை கொண்டு போய் அவட்ட கொடுத்துட்டு வரேன். வசந்தி, எம்மா வசந்தி. எம்மா நான் தான் கோமதி மைனி வந்திருக்கேம்மா. நீ பேச மாட்டான்னு எனக்கு தெரியுமா. நீ மன வருத்தத்தில் இருக்கான்னு தான் நான் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுதாம்மா கூந்தல் ஹேர் ஆயில். இதை தேய்ச்சி பாரா, தலையில் முடி நல்லா வளரும். எனக்கு முடி கொட்டின பிரச்சனை இருந்துச்சுமா, இந்த எண்ணெய் தேய்ச்சி பார்த்தியா, இப்போ முடி நல்லா வளர்ந்துருக்கு. நீயும் தேய்ச்சி பாரா. நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. வசந்தி, எனக்காக தேய்ச்சி பாருமா. இதில் வைக்கிறேன், எடுத்துக்கணுமா? சரி வசந்தி, மைனி போயிட்டு வரேன்னு. மைனி மைனி. வா வசந்தி, முடி நல்லா வளர்ந்துருக்கே. ஆமாம் மைனி, நீங்கள் கொடுத்த எண்ணெயை தான் நான் தேய்ச்சேன் பார்த்துக்கோங்க. முடி எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்களா? நல்லா வளர்ந்துருக்கே வசந்தி. இந்த எண்ணெயை தேய்ச்சா இப்படிதாம்மா வளரும். எனக்கு பார்த்தியா எப்படி கருகருன்னு வளர்ந்துருக்குன்னு. ஆமாம் மைனி, இத்தனை நாளாக முடியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மைனி. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். வசந்தி, நான் இல்லைம்மா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த கூந்தல் ஹேர் ஆயில். ஆமாம் 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 அண்ணி, எனக்கு அந்த ஹேர் ஆயில் இன்னொரு பாட்டில் வேணும் பார்த்துக்கோங்க. அப்படியாம்மா, நான் உனக்கு வாங்கி தரேன். சரி மைனி, நான் இன்னும் நிறைய பேரை பார்த்தியே முடிய காட்ட வேண்டியது இருக்கு பார்த்துக்கோங்க. நான் போயிட்டு வரேன்னு. சரிம்மா வசந்தி, சந்தோஷமா போயிட்டு வா. மைனி மைனி, எங்க இருக்கிய? என்ன கொடுத்திய? நல்லா வளர்ந்துச்சு, இப்ப முடி கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. வளர்ந்த முடியல பாதியே காணும், கொஞ்சம் தான் இருக்கு. நான் மலைப்படியும் மொட்டை ஏறும் போல. ஏ மைனி, வெளியே வாங்க. வசந்தி. என்ன மைனி, உங்க முடிக்கு என்னாச்சு? வசந்தி, முடி நல்லா தான் வளர்ந்துட்டு இருந்து வசந்தி, இப்ப பழைய மாதிரியே கழிய ஆரம்பிச்சு. உங்களுக்குமா? எனக்கும் அதே பிரச்சனை தான் மைனி. என்ன பண்ணனே தெரியல வசந்தி. இதுக்கெல்லாம் ஏன் மைனி அழுதுட்டு இருக்கிய? நம்மளை ஏமாத்தி என்ன வித்துருக்கா? அழாதிய மைனி, வாங்க அவளை ஒரு கை பாத்துருவோம். வாங்க மைனி, போவோம். எம்மாமா, காலையில இருந்து என்ன வேலை? ஹேர் ஆயில் பிசினஸ் டெவலப் பண்ணதுல இருந்து ஒரே வியாபாரம் தான். ரொம்ப டயர்டா இருக்குப்பா. நின்று நின்று வேலை பார்த்து ரொம்ப தலைவலியா இருக்கு. வெயிட் தாங்கவே முடியல. காடு போல முடி வளர கூந்தல் ஹேர் ஆயிலை பயன்படுத்துங்கன்னு சொல்லியாச்சு. காடு போல முடி வளர்ந்தா எப்படிதான் தூக்கிட்டு நடக்க முடியுமோ தெரியல. கொஞ்ச நேரம் இதை கலத்தி வச்சுட்டு உட்கார்ந்தாதான் நிம்மதியா இருக்க முடியும். எப்பா, இந்த விக்கு என்ன வெயிட்டா இருக்கு. காலையில இருந்து தலையில மாட்டிட்டு நிக்க முடியல. கொஞ்ச நேரம் இதை அந்த செவுத்துல மாட்டி வைப்போம். என் விக்கு, கொஞ்ச நேரம் இங்க தொங்கிட்டு, நான் உன்ன அப்புறம் தூக்கி தலையில வச்சுக்கிறேன். காலையில இருந்து நின்று நின்று கால் வலிக்குது. இந்த விக்கு தலையில மாட்டி ஒரே தலைவலியப்பா. இப்படி காலை நீட்டி உட்கார்ந்தாதான் நல்லா இருக்கு. ஒரு ஹேர் ஆயில விக்க என்ன பாடுபட வேண்டியது இருக்கு. முடி நீளமாக வளர்த்தியாக கருமையாக வளர கூந்தல் ஹேர் ஆயிலை பயன்படுத்துங்கள். இதே மாதிரி அடுக்கடுக்கா டைலாக் பேசினாதான் 4 பேர் வாங்கிட்டு போறாவ. ஒரு 4 எண்ணெய் பாட்டில் விற்க காலையில இருந்து என்ன பேச்சு, என்ன உடம்பு வலி. அப்பாடா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாதான் நாளைக்கு வேலையை பார்க்க முடியும். வர ஒவ்வொருத்தரும் என்ன கேள்வி கேட்காவ. இவ்வளவு காசு கொடுத்து வாங்குறமே, முடி வளருமான்னு கேட்கிறாவ. எப்படி இவ்வளவு முடி வளரும்? சொட்டையா இருக்கு வளர்ந்துருமா? பொடுகு தொல்லை இருக்கு வளர்ந்துருமா? முடி உந்துகிட்டே இருக்குதே வளருமா? வயசாகி போச்சே வளருமா?
இப்படி நான் அடுக்கடுக்கா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காவ. நானும் வளைச்சி வளைச்சி பதில சொல்லிக்கிட்டே இருக்கேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசியும் இன்னைக்கு 4 பாட்டில் தான் வித்துருக்கு. ஐயையோ, இந்த மக்களை ஏமாத்தி இந்த எண்ணெயை விற்கிறதுக்கு நான் என்ன பாடுபட வேண்டியது இருக்கு. முடியலடா சாமி. எங்க நம்ம அசிஸ்டண்ட இன்னும் காணலையே. மொலாலி மொலாலி, உள்ள வா. என்ன மொலாலி, இன்னைக்கு வியாபாரம் எப்படி இருந்துச்சு? கலெக்ஷன் நல்ல இருக்குமே. ம் ஒரு பாட்டில் விற்கிறதுக்கு 7 பக்கம் டைலாக் பேசினாதான் வாங்குறாவ. இதுல உனக்கு கலெக்ஷன் அள்ளுது. 4 பாட்டில் தான் வித்துருக்கோம். என்ன சொல்றீங்க முதலாளி? காலையில இருந்து தெரு தெருவா போய் வித்துருக்கோம், வெறும் 4 பாட்டில் தான் வித்தோமா? அட ஆமா கலக்குருவி, இவ்வளவு கஷ்டப்பட்டு 4 பாட்டில் தான் வித்துருக்கோம். என்ன முதலாளி, இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியும் வெறும் 4 பாட்டில் தானா? அப்படி என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா? முதலாளி, முடியே இல்லைன்னு சொல்லி அப்புறம் இவ்வளவு முடியோட வந்து நிக்கிறேன் முதலாளி. எனக்கு உண்மையிலேயே முடி வளர்ந்துருக்குன்னு நம்பி தானே அந்த நீல கலர் சேலை கட்டினாக்கா என்ன வாங்கிட்டு போனாவ? ஒருத்தர் வாங்கிட்டு போனா போதுமா கலக்குருவி? ஒரு 10 பேர் வாங்கிட்டு போனாதான் லாபம் கிடைக்கும். இன்னைக்கு 4 பேர் தான். வியாபாரம் கொஞ்சம் டல்லு தான். ஐயோ, என்ன கலக்குருவி, என்னாச்சு? ஒன்னும் இல்ல முதலாளி, தலை ரொம்ப வலிக்குது. வலிக்குதா? காலையில இருந்து மண்டையில மாட்டி வச்சா அப்படிதான் இருக்கும். காலத்தை எங்க கொண்டு தொங்க போடு. அப்படியா முதலாளி? நீங்க முதல்ல வந்தானே கழுத்தி தொங்க போட்டிய போல இருக்கே. ஆமா, தொங்க போட்டு தான் வந்து அக்காடான்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு. போ, நீ கலத்தி வை. கலக்குருவி, நம்ம தொழில் வர வர டல்லாகுது. இதை ஏதாவது பண்ணி மாத்தி ஆகணும் பாத்துக்க. முதலாளி, நம்ம கண்டதையும் கழுதையும் போட்டு என்ன காய்க்கிறோமா? தேய்ச்சோன முடி எப்படி வளருதுன்னு தெரியல, வளர்ந்துருது. ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் கழிய தொடங்கிடுது முதலாளி. என்ன வாங்கின எல்லாரும் நம்மள அடிக்க தேடுறவ. ஒருத்தர் கையில மாட்டினாலும் நம்ம கதை அதோ கதிதான். அட கலக்குருவி, அது எனக்கும் தெரியும். இதை பண்ணிட்டே இருந்தாலும் மாட்டுவோம். நம்ம கூடிய சீக்கிரமா வேற ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும். ஆமா முதலாளி, அதை சீக்கிரமே பண்ணணும். எந்த நேரம்னாலும் ஆபத்து நம்மள நெருங்கி வரலாம். ஆபத்தா? ஆபத்துலாம் எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி கலக்குருவி. யாருமா அது வீட்டுக்குள்ள? என்ன வித்த பொம்பளை நீதானா? ஐயோ முதலாளி, யாரும் வந்துட்டாங்க போல. ஏக்கா அவ்வளோ 2 பேர் வீடு இதான்க்கா, வீட்டுக்குள்ளதான் இருப்பாள்வே. ஐயோ கலக்குருவி, நம்ம 2 பேரும் மாட்டணும். போ ஏம்மா, வெளியே வாமா. கூந்தல் ஹேர் ஆயில அந்த ஹேர் ஆயில் சொல்லி வித்திய, உன்னால எங்க முடியெல்லாம் கொட்டி போச்சு. வெளியே வாமா. தேய்ச்சோட காடு மாதிரி முடி வளருது. ஒரே வாரத்தில் இருந்த அவ்வளோ முடி கொட்டி மண்டை சொட்டை ஆயிருது. ஏக்கா பேசிட்டே இருந்தா சரி வரதுக்கா, வாங்க வீட்டுக்குள்ள போவோம். முதலாளி, வீட்டுக்குள்ள வரவள முதலாளி. அட கவலைப்படாத கலக்குருவி, நான் கதவை பூட்டு தான் வச்சிருக்கேன். ஐயோ, கதவு பூட்டி கிடக்கமா? ஏக்கா குரல் கொடுங்கக்கா, உள்ள யாராவது இருப்பாவ. அட என்ன வித்த வெண்ணைகளே, உள்ளே இருக்கீங்க, வெளியே வாங்க. யாரும் அது வீட்டுக்குள்ள? ஐயோ முதலாளி, இப்ப என்ன பண்ண? இரு கலக்குருவி, நான் சமாளிக்கிறேன். ஏங்க, வீட்டுக்குள்ள யாரும் இல்லைங்க, நீங்க அப்புறமா வாங்க. அட லூசு முதலாளி, யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு உள்ள இருந்து கத்துனா எப்படி? ஏக்கா 2 பேரும் உள்ளதாக்கா இருக்காள்வ, கதவு உடைங்க. உள்ளேயே இருந்துட்டு யாரும் இல்லைன்னு சொல்றிய, கதவை உடைச்சு வாரேன் இருக்கு உங்களுக்கு. ஐயோ கலக்குருவி, இப்ப என்ன பண்றது? வேற என்ன முதலாளி, பின்வாசல் வழியா ஓட வேண்டியதான், வாங்க. ஏய் எங்கம்மா ஓடுறீங்க? நில்லுங்க. பாய் பாய்க்கா. மீண்டும் உங்களை சந்திக்கும் முன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கூந்தல் ஹேர் ஆயில்.